வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆர் வீடியோஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,00,000 ரூபாய்க்கான ஒரு எடிட்டிங் பிசியோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2,00,000 ரூபாயில் பில்ட் பண்ணுற பிசி வந்து முற்றிலும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்காக டெடிகேட்டாக பண்ணப்பட்டது. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான எடிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதாவது 2,00,000 ரூபாயில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு எடிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். ஸோ வந்து வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். எடிட்டிங்க்கு பில்ட் பண்ணணுன்னா என்ன மாதிரி பில்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடலாம், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது இன்ஸ்டாகிராமுக்கு. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து techmotunbox.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து பார்த்துருவோம். பார்த்துட்ட பிறகு இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ப்ராசர்லேருந்து ஆரம்பிச்சிடும். நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 9 3900X ப்ராசர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 43,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு ஒரு 12 கோர் ப்ராசர் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 12 கோர் 24 த்ரெட் ப்ராசர் 3.6 GHz பேஸ் கிளாக் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கும் பண்ண முடியும். எடிட்டிங்க்கு பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் அதிகமாக வேணுங்கிறதுனால இந்த ப்ராசர் போனோம். ஸோ பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக RTX 2080 சூப்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 68,000. ஸோ 64,000 இருந்துச்சு. பட் இப்போ 4,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுவுமே ஸ்டேபிளாக இல்லை. இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிராஃபிக் கார்டுன்ட்டு. பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ 4K ஒர்க்ஸ் எல்லாத்துமே வந்து தாராளமாக இந்த மூலமாக பண்ணலாம். அதே மாதிரி மதர் போர்டு வந்து X570 மதர் போர்டு வந்து MSIயில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 20,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்மளுக்கு தேவையான ஸ்லாட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டி எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் ஃபியூச்சரில் எதுவும் அப்கிரேட் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் வைஃபை, ப்ளூடூத் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஹீட் சிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதாக ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 8GB ரேம் 16GB 2 கிட் வாங்கியிருக்கோம். ஸோ 8x4 ரேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 3000 MHz போதுமானது. ஸோ 20,000 ரூபாய் ரேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். 32GB போதுமான ஒரு ரேம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டெக்கோட நெப்டியூன் கூலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 7,300 ரூபீஸ்க்கு இந்த கூலர் வந்து வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சிங்கிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ வந்து லைட்லாம் வந்து சிங்க் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளோவாக ஒர்க்காக வைக்கலாம். ரேம் இதெல்லாம். ஸோ கூலர் வந்து மஸ்ட் தயவு செஞ்சு இதை வாங்கிடுங்க. அதே மாதிரி சாம்சங்லேருந்து 970 EVO + 1TB M.2 வாங்கியிருக்கோம். ஸோ எடிட்டிங் 4K எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா மெமரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து M.2 1TB போனது 20,000 ரூபாய் பட்ஜெட்டில். அடுத்ததாக நம்மளோட பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000 வாட் பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கோம். 80+ கோல்ட் ரேட்டட் ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை 12,000 ரூபீஸ்க்கு. பட் நீங்கள் வந்து இதுதான் வாங்கணும்னு இல்லை. நம்ம 12 கோர் இருக்கிறதுனால இதை வந்து வாங்கணும். எதுக்கும் இருக்கணும். 850 வாட் கூட தாராளமாக போதும் இதுக்கு. பட் 850 வாட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவைலபிளாக இல்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த 1000 வாட்டுக்கு போகணும். ஸோ இன்னும் பிரச்சனைலாம் கிடையாது. இது போட அப்படின்னா 850 வாட் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேபினட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5,000 ரூபீஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த கேபினட் தான் வாங்கணும்னு இல்லை. எனக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த கேபினட் நம்ம வந்து போனது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கேபினட் நீங்கள் வந்து பிடிச்ச கேபினெட்டே தாராளமாக வாங்கிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக நம்ம வந்து 4TB ஹார்ட் டிஸ்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் 8,500 ரூபீஸ்க்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K கண்டென்ட்லாம் வந்து நிறையாவே இடம் பிடிக்கும். ஸோ அந்த கண்டென்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹை ஸ்டோரேஜ் வேணும். அதனால தான் நம்ம வந்து 4TB ஹார்ட் டிஸ்க் போனோம். உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். நீங்கள் 4TB தான் போடணும்னு கிடையாது. 1TB கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் இது தான். இப்போ வந்து ஓவராலாக நம்ம ப்ரைஸிங் பார்ப்போம். ரைசனோட ப்ராசருக்கு பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2080 சூப்பருக்கு பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய். நெக்ஸ்ட் மதர் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20,000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ரேமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20,000 ரூபாய் ரெண்டு 8x2 கிட் வாங்கியிருக்கோம். ஸோ 20,000 ரூபாய் பட்ஜெட் வருது. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து கூலர் இருக்குது. கூலரோட விலைன்னு பார்த்திங்கன்னா 7,200 ரூபாய் கிட்ட வருது. 250 ரூபாய் கிட்ட வருது. ஸோ கூலர்லாம் மஸ்ட் தயவு செஞ்சு வாங்கிடுங்க. அதே மாதிரி M.2க்கு பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு மஸ்ட்டான விஷயம் தான். அதுக்கப்புறம் 1000 வாட் பவர் சப்ளை 12,000 ரூபீஸ். 1000 வாட் இல்லை 850 வாட் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். அப்புறம் கேபினெட் 5,000. அதே மாதிரி வெஸ்டர்ன் டிஜிட்டலுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து 2,00,000 ரூபாய்க்குள்ளே தான் வருது நம்மளுக்கு. பிகாஸ் இந்த ப்ரைஸ் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும். காம்பனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த காம்பனன்ட்ஸ்
எல்லாமே வந்து டெடிகேட்டடாக எடிட்டிங்காக நம்ம வந்து சூஸ் பண்ணது. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. அதாவது இதுக்கு போன பில்ட்லேயும் இந்த பில்டு, அதாவது கேமிங்க்கும் ஸ்ட்ரீமிங்க்கும் கேமிங்க்கும் எடிட்டிங்க்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில முக்கியமான தேவைகள்லாம் இருக்குது எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். கேமிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கோர்ஸ் வந்து அவ்வளோவா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. கோர்ஸ் வேணும், பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. ஸோ இன்டெல் வந்து கேமிங்கில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி Ryzen எடிட்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்த இதில் பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து Ryzen 9 3900X ப்ராசஸருக்கு வந்து போயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர், ரொம்பவே ஒரு அற்புதமான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் கோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், எடிட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டரிங் டைம் குறையும், உங்களுக்கு 4K எடிட்டிங்லாம் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓவராலாக நம்ம வந்து எடிட்டிங் பண்ணும்போது. அதனால தான் வந்து ப்ராசஸர் வந்து இதுக்கு போனோம். அதே மாதிரி சிப்செட் பார்த்திங்கன்னா X570 சிப்செட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ X570 சிப்செட் யூஸ் பண்ணுறது மூலமாக சில ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது B450யோட. அதனால தான் X570 சிப்செட் மதர் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தேவையான ஸ்லாட்ஸ் எல்லாமே மதர் போர்டில் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேணாம். ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேவையான ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ கிராஃபிக் கார்டுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து 2080 சூப்பருக்கு தான் போயிருக்கோம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டாப் ஆஃப் த லைன் சொல்ல முடியாது, பட் ஓகேவான ஒரு கிராஃபிக் கார்டு, அதாவது ஓகேங்கிறத விட சூட்டபிளான ஒரு கிராஃபிக் கார்டு இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு மூலமாக உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து டிஐயோட கொஞ்சம் தான் இது வந்து கம்மியான ஒரு கிராஃபிக் கார்டு. ஸோ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டான கிராஃபிக் கார்டு அப்படிங்கிறது. அதனால் பெருசாக வந்து கிராஃபிக் கார்டுனால நம்ம எடிட்டிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணும்போது, அனிமேஷன் ஒர்க்ஸ் பண்ணும்போது, டிசைனிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து GPU பெருசாக தேவைப்படும். நார்மலாக வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா CPU ரெண்டரிங் அப்போ CPUவோட கோர்ஸ் தான் முக்கியம். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம், அதனால தான் நம்ம வந்து 12 கோர் CPU வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரேமும் வந்து 32 GB தான் நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ பெருசாக இந்த ஒரு 64 GB போகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் 32 GB அப்படிங்கிறது வந்து மோர் தேன் இனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 64 இல்லை 128 GB போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பட் வந்து ஒரு எடிட்டிங் இல்லை கேமிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து 32 GBங்கிறது வந்து மோர் தேன் இனஃப் அப்படின்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஸோ பெஸ்ட்டு GPU இருக்குது, பெஸ்ட்டு ப்ராசஸர் இருக்குது, போதுமான ரேம் இருக்குது. இதோட நம்மளுக்கு வந்து சிஸ்டமில் என்ன வேணும்னு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. நம்மளுக்கு ஓவராலாக நம்மளுக்கு வந்து போதுமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சிஸ்டம்னால் கொடுக்க முடியும். அதே மாதிரி கேபினட்டும் உங்கள் சாய்ஸ் தான். நம்ம சூஸ் பண்ணியிருக்கதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, அதனால் சூஸ் பண்ணோம். இதில் வந்து M.2 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 TB ஆட் பண்ணியிருப்போம். எதனால் 1 TBக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எழுப்பலாம். 4K ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து SSDயில், அதாவது M.2 SSDயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதாவது ஃப்ளோ வந்து ஸ்பீடாக போகும், எந்த இடத்துலையும் ட்ரான்சிஷன் லேக் எதுவும் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம வந்து 1 TB SSDக்கு போனோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு HDD வாங்கிக்கோங்க. பிகாஸ் எடிட்டிங் அப்போது நிறையா இடம் தேவைப்படும், அதாவது 4K ஃபுட்டேஜுக்கு நிறையா இடம் தேவைப்படும். ஸோ வந்து HDDயும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டமில். அதே மாதிரி டெடிகேட்டடான கூலர் வந்து ஒரு மஸ்டான ஒரு விஷயம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமாகும். பிகாஸ் 12 கோர் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹெவியான ஒர்க்ஸ், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க்ஸ், 3D டிசைனிங், அனிமேஷன்லாம் பண்ணும்போது ஹெவியான ஹீட் ஆகும். ஸோ கூலர் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதனால தான் வந்து கூலரும் இந்த பட்ஜெட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பட்ஜெட்குள்ளேயே வந்து எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். பிகாஸ் ரொம்ப பெருசாலாம் எடிட்டிங் நம்ம சொல்ல விரும்பல. இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எடிட்டிங் அப்போ ரொம்பவே வந்து பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கேமிங் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. டெஃபினட்டாக கேமிங்கும் பண்ண முடியும், ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும், ரொம்பவே சூப்பராக பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். 2 லட்ச ரூபாயில் கேமிங் காம்பனன்ட்ஸ் வந்து போட்டிருப்போம், அதை பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து கேமிங் பண்ணலாம். ஸ்ட்ரீமிங்கும் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கு போகலாம். பிகாஸ் நிறைய கோர்ஸ் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். கேமிங் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பில்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எடிட்டிங்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த பில்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்லி எடிட்டிங்னாலும் இந்த பில்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன் எடிட்டிங் பிசி பற்றி. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிவிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம்லையும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத டவுட்ஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிசி பில்டு அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து வருது. ஸோ அதில் ஒரு 100 பேர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100 பேருமே பில்ட் பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேரோ இல்லை 10 பேர் தான் பில்ட் பண்ண போகிறீங்க. பட் அந்த 10 பேர் பில்ட் பண்ணுறதுக்காக நான் 100 பேருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரே இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. 60,000 நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 60,000 ஆல்ரெடி சேனலில் போட்டிருந்தாலும் அதே 60,000 வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில்
கேட்கலாம். பிகாஸ் 100 பேருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்ட்டு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு அஃபென்ஸும் கிடையாது, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி டவுட்ஸ் இன் Instagram as well as in கமெண்ட். டெஃபினட்டாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் Instagramல என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.